திருப்பதி சாமியை கும்பிட வருவர்கள் எல்லாருமே விரதம் இருந்து கடவுளை முழுவதுமாக ஒரு தூய்மையோடு அவர்கள் கும்பிட வர வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதுல ஊழல் நடத்துவதற்காகத்தான் இதை போன்ற ஒரு இது நடந்திருக்கிறது. அது மட்டுமல்ல மக்களின் உணர்வுகளோடு இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆக இவை தடுக்கப்பட்டிருக்க வேண்டும். யாரெல்லாம் இந்த குற்றத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். இப்பொழுது பரிசோதனை செய்ததனால் நாம் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் கோயில்களில் என்னை பொறுத்த மட்டில் அரசாங்கங்கள் கோயில்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடாது. அதனால்தான் தமிழகத்திலே நாம சொல்றோம், தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் நிர்வாகத்தில் இருக்கிறார்கள். கோயில் சொத்துக்களை அவர்கள் எடுப்பதில் பல பாரபட்சம் காண்பிக்கிறார்கள். சிறுபான்மையின வழிபாட்டு தலங்கள் வரும் வருமானங்கள் அவர்களுக்காகவே செலவு செய்யப்படுகிறது. ஆனால் நமது இந்து கோயில்களில் உள்ள வருமானம் இந்து கோயில்களுக்கு கூட செலவு செய்ய மறுக்கப்படுகிறது. அதனால்தான் இந்து கோயில்கள் நம்பிக்கையாளர்கள் கையில் வர வேண்டும் என்று நாம சொல்கிறோம். இன்று இதற்கு முன்னால் திருப்பதியில கூட அதுல முழுந்த ஆழ்ந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் அதை பத்தி கவலைப்படாமல் இருந்திருக்கிறார்கள். அதில் முழுமையான நம்பிக்கை வைத்தவர்கள் இன்று அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆக கோயில்கள் எல்லாம் நம்பிக்கை உடையவர்கள் கையில் இருக்க வேண்டும் என்பதையும் இது நமக்கு உணர்த்துகிறது. உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் முயற்சி நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே நிறைய சொல்லிட்டேன் பத்தி. முயற்சி 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 நடந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் தான் இந்த தகவலையும் கசிய விடுகிறார்கள். அதாவது திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை தயார் செய்கிறார்கள், தமிழக மக்களை தயார் செய்கிறார்கள். ஆனால் உதயநிதியை தயார் செய்வது நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதல்ல. அதைத்தான் நாம் வாரிசு அரசியல், ஏனென்றால் அண்ணன் துரைமுருகன் போன்ற மிக மூத்த தலைவர்கள் எல்லாம் அங்க இருக்கும்போது உதயநிதி அதுல எல்லாத்தோட எனக்கு என்ன கவலைன்னு, அண்ணன் பழனி மாணிக்கம் விருதம் வாங்கிக்கிட்டு உதயநிதியே நீங்க துணை முதலமைச்சர் ஆக்குங்கன்னு சொன்னது மட்டும் இல்ல, நீ முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போகும்போது நிர்வாகத்தை உதயநிதி சிறப்பாக நடத்தினார் என்று சொல்றார். அப்ப ஜனநாயகத்திற்கு எதிராக நீங்கள் நடந்து கொண்டீர்களா என்ற ஒரு கேள்வியும் வருகிறது. அதனால உதயநிதி அவர்களுக்கு பட்டம் சூட்டுவதற்கு நல்ல நாள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 4 நட்சத்திரம் என்றால் அவர்கள் பகுத்தறிவுவாதிகள். பகுத்தறிவுவாதிகள் 4 நட்சத்திரம் பார்த்துதான். ஏற்கனவே நான் ஒரு சவால் விட்டேன். இன்னைக்கு பகுத்தறிவை பத்தி பேசுறாங்க. ஆனா சமீபத்துல நடந்த தேர்தல்ல மனு தாக்கல் செய்ததுல எங்களை விட அதிக நேரம் பார்த்தது திமுக காரங்க தான். ஆக நாங்க கோயிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போறோம். நீங்க போகலன்ட்டு நீங்க திருட்டுத்தனமா கோயிலுக்கு போறீங்க. திருட்டுத்தனமா நம்ப நல்லதுதான். பண்பாட்டை பின்பற்றுவதுக்கு நான் மகிழ்கிறேன். அதுல எனக்கு ஆனா சொல்லிட்டு செய்யுங்களேன். நாங்களும் கோயிலுக்கு போறோம், நாங்களும் நல்ல நேரம் பாக்குறோம், நாங்களும் திருஷ்டி பூசணிக்கு உடைக்கிறோம், நாங்களும் இதுல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. ஆனா தமிழக மக்களை ஏமாத்துறீங்களா? நாங்க சொல்ல மாட்டோம் விநாயகர் சதுர்த்திக்கா வாழ்த்தெல்லாம் சொல்ல மாட்டோம். ஆனா நாங்க பின்வழியா போய் விநாயகர் கும்பிடுவோம், கிருஷ்ணர் கும்பிடுவோம். மறைமுகமான திட்டங்களை கைவிடுங்கள் என்பதுதான். 2026 விஜய் கட்சி கூட பாஜக கூட்டணி விஜய் கட்சி ஆரம்பிக்கட்டும். அவர் பாவம் ஒரு மாநாடு நடத்துறதுக்கு தள்ளி 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 போய் இன்னைக்கு ஒரு வழியா அக்டோபர் 27 அறிவிச்சிருக்காரு. அறிவிக்கட்டும். அதுக்கப்புறம் அவர் என்ன கொள்கைன்னு சொல்லட்டும், எந்தகைய கொள்கையை முன்னெடுத்து செல்கிறார் இருக்கட்டும். இப்ப இருக்கிற வரைக்கும் ஒரு சாயத்தை அவர் பூசிக்கிட்டார். விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லல, அதே நேரத்துல பெரியார் சிலைக்கு போய் மாலை வைக்கிறாரு. அப்ப நானும் திமுக மாதிரி ஒரு பாதையில தான் போவேன் அப்படின்னு சொல்றார். நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார், இருமொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். ஆனா நான் தெலுங்கானால இருக்கும்போது விஜயோட படம் தெலுங்குல ரிலீஸ் ஆகுது. அப்ப தன்னோட படம் எல்லா மொழியிலும் ரிலீஸ் ஆகலாம். ஆனா ரியலைஸா நம்ம குழந்தைங்க மற்ற மொழி படிக்க கூடாதுன்னு சொன்னா எப்படி? ஆக அவரு ஒரு அரசியல், சாதாரண அரசியல் மாதிரி பயணிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எந்த தலைவருக்கு வேணாலும் ஒரு கட்சி ஆரம்பிப்பதற்கு உரிமை இருக்கிறது. அக்டோபர் 27க்கு பின்னால் அவர் எந்தகைய பாதையை தேர்ந்தெடுக்கிறார்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம கருத்தை சொல்லலாம் நான் நினைக்கிறேன். நடந்து முடிந்த தேர்தலில் பாஜக 2வது இடத்துல ஓட்டு சதவீதம் வந்துருச்சு. இப்போ நீலகிரி மக்கள்ல படுகையான மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நாளா எஸ்டி கேட்டுட்டு இருக்காங்க. அது பற்றிய ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்ல, அது இங்கே உள்ள தலைவர்கள் அதை முன்னெடுத்து செல்வார்கள். அது என்ன நியாயமான கோரிக்கைகளோ அது என்ன நாங்க ஆதரவு கொடுப்போம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.